தலைப்பு: புத்திசாலி நரியும் பேராசை கொண்ட புலியும். ஒரு மாலைப் பொழுது ஒரு அழகிய வனத்தில் ஒரு நரி வாழ்ந்து வந்தது. அது மிகவும் புத்திசாலியான நரி. அதே காட்டில் ஒரு புலி இருந்தது. மிகவும் பேராசையாக இருந்தது. அது எப்போதும் மற்ற மிருகங்களை தனது உணவாகக் கொள்ள முயல்கின்றது. நரிக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவன் ஒரு சிங்கம். அந்த சிங்கம் மிகவும் தியாகியாகவும் நரியை காக்க முயற்சிப்பவராகவும் இருந்தான். ஆனால் நரி அறிந்தது, புலி எப்போதும் சிங்கத்தை சுரண்டச் செய்யத் திட்டமிடுவது போலவே இருந்தது. ஒரு நாள் நரி ஒரு யோசனையைத் தோற்றுவித்தது. அதற்கு சிங்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு இது நல்லதொரு சந்தர்ப்பமாக தோன்றியது. அது சிங்கத்திடம் சென்று, "நான் புலியை எப்படி சமாளிப்பது என்பதை எனக்குத் தெரியும். எனக்கு ஒரு திட்டம் உள்ளது" என்றது. அந்த மாலை நரி புலியை பார்த்து, "நீ மிகப்பெரிய வீரன். நான் உன் திறமையை அறிவேன். ஆனால் எனக்கு தெரியும், இக்காட்டில் மிகவும் சுவையான மற்றும் அரிய உணவு ஒன்று உள்ளது" என்றது. புலி ஆச்சரியமாக, "அது எங்கே? எனக்கு அது வேண்டும்" என்றது. நரி சிரித்துக்கொண்டு, "அது சிங்கத்தின் மாம்சம். சிங்கம் மிகவும் சுவையாக இருக்கும். ஆனால் சிங்கத்தை பிடிக்க தைரியம் வேண்டும்" என்றது. புலி உணவு பற்றிய ஆசையில், "நான் தயார். அதை எப்படி பிடிப்பது?" என்று கேட்டது. நரி தனது திட்டத்தை வெளிப்படுத்தியது. "நீ இங்கே மரங்களின் பின்னால் ஒளிந்து கொள்ள வேண்டும். நான் சிங்கத்தை இங்கு அழைத்து வந்து உன்னை தாக்கும்படி செய்வேன்" என்றது. அந்த மாலை நரி சிங்கத்தை அழைத்துக் கொண்டு புலி இருந்த இடத்திற்கு வந்தது. அது சிங்கத்திடம், "நம்மை அழிக்க புலி திட்டமிட்டிருக்கிறது. நீ உடனே புலியை தாக்க வேண்டும்" என்றது. சிங்கம் தைரியமாக புலியை எதிர்த்து போராடியது. புலி சிங்கத்தின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் தப்பிக்கத் துடித்தது. அதன் பேராசையால் அதற்கு பெரிய பாடம் கிடைத்தது. சிங்கம் நரியின் புத்திசாலித்தனத்தை பாராட்டியது. பின்பு நரி சிரித்துக்கொண்டு, "பேராசை பேராகாது" என்றது. இது புலிக்கு நல்ல பாடமாக இருந்தது.